அண்மை செய்தி. நிலத்தகராறில் விவசாயியை கொலை செய்த வழக்கில் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சசிகுமார். நிலத்தகராறில் விவசாயியை கொலை செய்த வழக்கில் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முன்னாள் எம்எல்ஏவுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. வந்தவாசி முன்னாள் எம்எல்ஏவுக்கும் இந்த ஆயுள் தண்டனையில் இடம்பெற்றிருக்கிறார். 2014 முதல் திருவண்ணாமலை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் தற்போது சம்பந்தப்பட்ட 7 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சசிகுமார் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த செங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் 60 வயதான முனுசாமி. இவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்ததாக சொல்லப்படும் பெருமாள், இருசப்பன் ஆகிய இருவருக்கும் நிலத்தகராறு நீண்ட காலமாக இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை ஊர் பொதுமக்கள் சார்பில் பஞ்சாயத்தும் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் நிலத்தகராறு தொடர்ந்து நீடித்ததால் கடந்த 2014 ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி முனுசாமி மற்றும் இருசப்பன், பெருமாள் ஆகியோருக்கான நிலத்தகராறு முற்றி கைகலப்பாக மாறியதாக சொல்லப்படும் நிலையில் பெருமாள், இருசப்பன் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதாக சொல்லப்படும் வந்தவாசி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கமலக்கண்ணன் மற்றும் மதியழகன், நந்தகோபால், சுதாகர், துரைமுருகன் ஆகிய 7 பேரும் சேர்ந்து முனுசாமியை கட்டையால் மற்றும் அரிவாளால் கடுமையதாக தாக்கியதாகவும், இதில் படுகாயம் அடைந்த முனுசாமி வந்தவாசி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 2014ஆம் ஆண்டு முதல் இந்த வழக்கானது திருவண்ணாமலை முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி மதுசூதனன் முன்னிலையில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கமலக்கண்ணன், பெருமாள், இருசப்பன், மதியழகன், நந்தகோபால், சுதாகரன், துரைமுருகன் ஆகிய 7 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 5000 ரூபாய் அபராதமும் விதித்து பரபரப்பான தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். இந்த தீர்ப்பினால் தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.